ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ராலஜிஸ்ட்டும் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா யூஎஸில் இருக்கக்கூடிய அலாஸ்காவில் அங்கே இடியும் மின்னலும் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துருக்காங்க. இடியும் மின்னலும் வரதில் அது என்ன பெரிய விஷயம், அது நார்மலாக இயற்கையாக வரது தானே மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது அப்படி கிடையாது. அலாஸ்காவோட சவுத் சைட்லேயோ மிட் பார்ட்டில் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. அது நார்மலாக அங்கே நடக்கக்கூடிய விஷயம் தான். பட் அலாஸ்காவோட நார்தர்ன் மோஸ்ட் பார்ட்டில் வர்றது ரொம்பவே அச்சத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது எதனால் அப்படி அதில் என்ன பிரச்சனைங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட பேர் பிரகாஷ் அண்ட் வெல்கம் பேக் டு Prak World. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மெட்ராலஜிஸ்ட்னால் யார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த பூமியோட இந்த தட்பவெட்ப நிலையை பற்றியோ இல்லை பூமியோட அட்மாஸ்பியரை பற்றி படித்தவங்கள தான் மெட்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த கேட்டகரிலாம் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூஸில் இந்த மழை எப்போ வருது அந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்களாம் இந்த மெட்ராலஜிஸ்ட் இவங்க தான். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம மெயின் கண்டென்ட் என்னென்னு பார்த்தா நேஷனல் வெதர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அவங்க ஒரு ரீசெண்டான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்த உடனே எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ராலஜிஸ்ட்டுக்குமே ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுதுனா, நார்த் அலாஸ்காவில், அதாவது சைபீரியாவில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சைபீரியாவிலேருந்து நார்த் அலாஸ்கா இந்த ரீஜனில் ஒரு 3 கான்சிக்யூட்டிவான இடியும் மின்னலும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வரதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ரீஜன் நார்த் சைடில் இருக்கிற இந்த ரீஜன் எங்கே வருதுன்னு பார்த்தா ஆர்டிக் ரீஜனில் வருது. ஸோ நம்ம தெரியும் உலகத்தோட நார்த் போலில் மேலே ஆர்டிக்கும் கீழே சவுத் போலில் அண்டார்டிகாவும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 2 இடமும் ஃபுல்லாக பனிகளாலையும் ஃபுல்லாக இந்த ஐஸ் கட்டிகளாலையும் இருக்கும். அங்கே மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்கும். பட் அந்த இடத்துல இடியும் மின்னலும் வருது அவ்வளோ நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா அது அந்த இடம் இடியும் மின்னலும் வரத்துக்கான சூழ்நிலைகள் அங்கே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. பட் இப்போ பார்த்தா 100 to 200 லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்குங்கிறது ஆல்மோஸ்ட் 15 மில்லியன் வோட்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங்கும் தண்டரும் அந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இடியும் மின்னலும் வரதுக்கான சூழ்நிலை அங்கே இல்லை அப்படின்னா என்ன மாதிரி சூழ்நிலைகள் வேணும் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஜென்ரிக்காக பார்ப்போம். இப்போ இங்கெல்லாம் எப்படி இடியும் மின்னல் வருது அப்படின்னு பார்த்தா, கடல் இருக்கும், கடலில் எவாப்ரேட் ஆகும், கன்வெக்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கன்வெக்ஷன் ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கடலில் இருக்கக்கூடிய நீர் அப்படியே இந்த சூரிய வெளிச்சத்தினால அப்படியே வெப்பமாகி மேலே மேகக்கூட்டங்களாக உருவாகும். அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்னோட ஒன்று வராசும் போது இடியும் மின்னலும் வரும். இப்படிங்கிறத நார்மல் ஒரு பேசிக். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னாலும் எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி தனியாக டெடிகேட்டடாகவே ஒரு வீடியோ போகிறேன், இடியும் மின்னலும் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இது ஜெனரிக்கா. பட் இதே விஷயம் அங்கே நம்ம அந்த இடத்துல போகும்பொழுது அங்கே அப்படி சினாரியோ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இங்கே நமக்கு தண்ணி இருக்குது. அங்கே கடலை சுற்றி ஃபுல்லாக ஐஸ் கட்டிகளாக இருக்கும்பொழுது அந்த ஐஸ் உருகி மேலே போய் அது மேகமாக மாறி அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகி அங்கே இடி மின்னல் வரதுங்கிறது இத்தனை காலகட்டங்களில் அப்படி நடந்ததே கிடையாது. பட் இப்போ நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரண காரியங்களாக அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தா குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் தன்னைத்தான இந்த பூமி ரொம்ப வெப்பமாக இருந்ததால் அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி தண்ணிகளாக அங்கே இருக்கக்கூடிய தண்ணிகள் மேலே போய் மேகக்கூட்டங்களாக மாறி அது உருவாகி அங்கே இடியும் மின்னலும் நமக்கு உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இடி மின்னலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக உருவாகிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பெரிய அளவுக்கு என்டேஞ்சராக மாறதுக்கு பெரிய அபாயத்தில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக அவங்க எல்லாம் மெட்ராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது இன்னுமே தொடரும். இந்த இப்போ போகிற ஃபியூச்சரை பார்த்தா நம்ம நார்தன் மோஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸில் இருக்கக்கூடிய அலாஸ்காவாக இருந்தாலும் சரி, யூரோப்பு, அப்புறம் ரஷ்யாவோட நார்தன் மோஸ்ட் பார்ட்டு, யூரோப்பு எல்லாமே இந்த இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குளோபல் வார்மிங் மூலமாக அந்த இடம் ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெப்பமாகும்பொழுது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பெரிய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடி மின்னல் மட்டும் கிடையாது. இப்போ இதனால் நமக்கு என்ன பிரச்சனை, அங்கே ஹீட் ஆகும்பொழுது அந்த கடல் மட்டம் ஏறும்பொழுது அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே அழியறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் இருக்கும்ல, அங்கே கூடிய வாழக்கூடிய அந்த தட்பவெப்பநிலையில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதோட முடிவுகள், அதோட இறப்பு ரொம்ப வேகமாகவே இருக்கும். அது சீக்கிரமாகவே இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங் மூலமாக நம்ம என்னென்ன பிரச்சனைகள் ஆல்ரெடி நம்ம நிறையவே பார்த்துருப்போம். நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்க்குறோம், பூமி வெப்பமாக என்னென்னு. ஸோ அதில் ஒரு ஆட் ஆனாக தான் இப்போ இந்த லைட்டிங் அண்ட் தண்டர் வரதும் ஒரு பிரச்சனை பார்க்கப்படுது.
அண்ட் குளோபல் வார்மிங் பற்றியும் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோவில் அதையும் நம்ம போடுவோம். ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி. ஸோ கொஞ்சம் அவேராக நம்ம இருப்போம் என்ன ஏதுங்கிறத பற்றி. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு பூமியை கொஞ்சம் கெடுக்காமல் இருக்க ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டன் வந்து லைட்டாக அப்படியே தட்டி விட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும், எந்த மாதிரி கண்டென்ட்டில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஐ எம் ரியலி லவ் டு ரீட் தோஸ் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அண்டில் தென் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் முடிஞ்சால் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ Prak World.